பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேளையிலும் கூட லேவியராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. பாதமுள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவை, நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் நாமத்தின் மகிமைக்காக இந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். லேவியர்கள் எப்படி பக்தி வைராக்கியமாக நமக்கு ஊழியம் செய்தார்களோ அதே போல் நாங்களும் செய்யக்கூடிய வழிவாசல்களை எங்களுக்கு யாவற்றையும் நீர் கற்றுத்தருவீராக. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பீராக. அப்பா, எங்களோட பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு தைரியத்தை தாரும், வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய கிருபைகளை தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட சமாதான பலியை பற்றி பேச போகிறார். சமாதான பலிக்கு நான் ஹிந்தியில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு மேல் பலி அப்படின்னு போடுவது. மேல் பலி, மேல் பலினா, மேல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னென்னா சேர்த்து வைக்கிறது, பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறது. அதுதான் ஒற்றுமை, ஒன்றா சேர்த்து வைக்கிறது, ஒற்றுமைப்படுத்தி வைக்கிறது. இங்கிலீஷ் பீஸ் ஆஃபரிங் சொல்லிச்சு, தமிழ் சமாதான பலின்னு சொல்லிச்சு. ஹிந்தி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பிரிஞ்சு போன 2 பேரை ஒன்றாக்குற ஒரு பலியாம் சமாதான பலி. அப்போனா இந்த பலி எனக்கு வேணும், என் ஆண்டவரோடு கூட நான் இணைக்க வேண்டும். அப்போ 2 பேர் பிரிஞ்சிட்டா கூட பலி செலுத்தினா தான் ஒன்றிணைவாங்களா? புரிஞ்சுங்க, உறவுகள் எல்லாமே ரத்த சம்பந்தமானது. உறவுகளை பற்றி பேசணுன்னா ரத்தம் சம்பந்தமானது தான் உறவு. எங்கள் அப்பா என்ன சம்பந்தம்? ரத்தம். அம்மா, தாத்தா, பாட்டி. ஒரு ரத்த சம்பந்தத்தை உருவாக்கிறது தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சம்பந்தம் உருவாகணும்னா ஒரு வழி இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிறது. ஏன்னா கணவன் மனைவி உறவும் ரத்த சம்பந்தமான ஒரு உறவு, சாதாரண உறவு. தென் ஹவ் காட், ஆண்டவருக்கு எனக்கு மட்டும் என்ன உறவு சொல்லுங்கள்? ரத்தம் சம்பந்தம். ஜீசஸ் தான் ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தி இருக்கிறார். பெரிய சம்பந்தம், பெரிய மாபெரும் சம்பந்தம். நமக்கும் நம்ம பெற்றோருக்குள்ள சம்பந்தம் ரத்தம்னு நம்ம சொன்னாலும் அது டிஎன்ஏயில் போகுது, உள்ளுக்குள்ளே போய் ரத்தத்துக்குள்ளே போய் டிஎன்ஏ போய் பிறகு குரோமோசோமில் போய் அங்கே முடியுது. எல்லாம் எவ்ரிதிங் ரிலேட்டட் வித் பிளட். இயேசு என்று சொல்லும்போது முழு ரத்தமும், அவருடைய முழு ரத்தமும். இன்றைக்கி கர்த்தரோடு கூட சமாதானம் பண்ணுகிறவன், வாட் இஸ் த பாண்டிங் லிங்க் தட் இஸ் ஹேப்பனிங்? என்ன பசை, என்ன பேஸ்ட்டு, என்ன சொல்யூஷன் நம்மளையும் கர்த்தரை இணைக்கிறதுக்கு? இல்லை, நீங்கள் உட்காந்துருக்கீங்க இந்த பில்டிங்கில் சிமெண்ட்டு, தண்ணி எல்லாம் மணல்லாம் கலந்து 2 செங்கல் ஒன்றாக இணைந்து இன்றைக்கி பில்டிங்கை இணைக்கிறது. அன்னைக்கு அந்த கலவை உருவாகவில்லை என்றால் இன்றைக்கி இந்த பில்டிங் இல்லை. அதுபோல் இந்த மேல் பலி, மேல் பலி, இந்த பீஸ் ஆஃபரிங், இந்த சமாதான பலி இல்லை என்றால், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு இல்லை என்றால் நீங்களும் நானும் நிற்க முடியாது. ஸோ பீஸ் ஆஃபரிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சமாதான பலி மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த சமாதான பலிக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது? இந்த ஹீப்ரு வேர்டு சாலாமிம் அப்படின்ற வார்த்தை. இது 20 இடத்துல இந்த சாலாமிம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஷின் என்கிற எழுத்து, லாமெத் என்கிற எழுத்து, மெம் என்கிற எழுத்து, யோத் என்கிற எழுத்து, திரும்பவும் மெம் என்கிற எழுத்து, சாலாமிம். இந்த சாலாமிம் என்கிற வார்த்தைக்கு என்னவென்றால் கர்த்தரோடு இணைவது, கர்த்தரை அமைதிப்படுத்துவது, ஆண்டவரை சாந்திப்படுத்துவது. நம்ம மேலே கோபமாக இருக்கிற ஒருத்தரை ப்ளீஸ் அமைதியாக இருங்க, நம்ம தடவி கொடுப்போம் பாருங்க, அதுவான் இதனுடைய மீனிங். அப்படி இட் ஹாஸ் டு பி brought, இட் ஹாஸ் டு பி presented, இட் ஹாஸ் டு பி given, இட் ஹாஸ் டு பி surrendered. கோபமாக இருக்கிற ஒருவரை அமைதிப்படுத்துறதுக்கு நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும், நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. இதை சரியான இந்த பலிக்கு பேர் ஹீப்ரூவில் சொல்லப்பட்டிருக்கு ஜேவா ஷலாமீம். அப்படின்னா சாக்ரிஃபைஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்துக்கான பலி. சமாதானத்துக்கான பேச்சு இல்லை, சமாதானத்துக்கான கிஃப்ட் இல்லை, சமாதானத்துக்கான பலி. நம்ம மொழியில் சொல்லணும்னா சமாதானத்துக்கான காவு. அந்த வார்த்தை பயமாக இருக்குல்ல? சமாதானத்துக்காக காவு. ஏதோ ஒரு உயிர் போகுது, அந்த உயிர் ரத்தத்தை கொடுத்துட்டு போகுது. ஏன்னா ரத்தம் போன நிமிஷம் உயிர் போயிடும். அது எந்த மிருகம் வந்தாலும் பிளட் லாஸ் ஆனால் உயிர் போயிடும்.
பிளட்டில் தான் உயிர், அதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங். பிளட் லாஸ் ஆனால் போயிடுச்சு. பட் இந்த இடம், இந்த ஷலாமீம், ஜேவா ஷலாமீம் அப்படின்ற இந்த எழுத்து என்னன்னா, there is a sacrifice that is taking place to have peace. சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு பலி ஏறெடுக்கப்படுகிறது. நம்ம படிக்கிறது லேவியர் ஆகமும், இதெல்லாம் லேவியர்களுக்கு படிக்கிற விஷயம். இப்போ உங்கள் கையில் ஒரு மெடிக்கல் காலேஜ் புக் எடுத்துகிட்டு வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, சர்ஜரி புக்கெலாம் இருக்குது, கொடுத்தா அதை திறந்து வச்சு நம்ம தலையை சொஞ்சிருப்போம். ஐயோ இதுனாப்பா இது மனுஷனை வெட்டுறாங்க, எப்படி கிராஸ் செக்ஷனல் வியூ, எப்படி வெட்டணும், எந்த ஆங்கிளில் கட் பண்ணணும், இன்சிஷன் பாயிண்ட், அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம தலை சுத்தம். அந்த மாதிரி ஒரு புஸ்தகமாக இது இருக்குது. நம்ம எங்கேயும் போய் இந்த மாதிரி ஒரு பலியை வெட்டி அதனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் சம்திங் இம்பாக்டிங் இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இந்த பலி செலுத்துறதுனால நிஜத்தில் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி இருக்கு, அவர் போயிட்டார் இவர் போயிட்டார், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஸோ இன்னைக்கு இதுவும் ஆண்டவர் தான். லேவியராகமம் புஸ்தகம் ஃபுல்லாக ஆண்டவர் பேசுகிறாரு, மோசே கேட்குறாரு, மோசே கூட இருக்கிற ஆரோனுடைய புத்திரர் ஆரோனும் சேர்ந்து செய்ய போகிறார்கள். டுடே இஸ் பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. நீ சமாதான பலி எனக்கு செலுத்த வேண்டும். ஜேவா ஷலாமீம், இதுக்கு இன்னொரு பேருக்கு ஐக்கிய பலி, ஃபெலோஷிப் ஆஃபரிங், ஒன்றிணைக்கிற ஒரு பலி. இது ஒரு ரிச்சுவலா, இது ஒரு, நம்ம தமிழ் மொழியில் சொல்லணும்னா இது ஒரு சாங்கியம், கிறிஸ்தவ சாங்கியம், மன்னிக்கும் யூத சாங்கியம், சம்பிரதாயம். என்னன்னா இந்த பலியை 3 பேர் சாப்பிடுவாங்களா? லிசன் பண்ணுங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி 3 பேர் சாப்பிடுவாங்க. ஆண்டவருக்கு உண்டானதை எடுத்து பலிபீடத்தில் தகனிச்சிருவாங்க. நம்ம படிக்கும்போது அந்த குடல், லிவர் எல்லாமே. அந்த ஆசாரியனுக்கான ஒரு முன் தொடை, அந்த போர்ஷன் ஆசாரியனுக்கு. இந்த மனுஷன் பலி செலுத்துறானே அவன் சாப்பிட்றதுக்கு ஒரு போர்ஷன். 3 பகுதியாக இது பிரிப்பாங்க. முதல் முறை 3 பேருமே. இவ்வளோ நேரம் நம்ம சர்வாங்க தகன பலிலாம் பார்த்தோம், முழுவாக எரிச்சிருவாங்க. தகன பலி படித்தோம். இந்த சமாதான பலி என்பது 3 பேர் டேக் பார்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர், ஆசாரியன், காணிக்கை கொடுக்க போகிற மனுஷன். ஸோ இட் இஸ் எ கம்யூனியல் ஃபெலோஷிப். இது எல்லாரும் குடும்பமாக இணைந்து செய்ய போகிறது. ஆண்டவருடைய தகன பேடையில் அந்த பொருள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு போர்ஷன் ஆசாரியன் கர்த்தர்கள் அசைவாடிட்டு அவர் சாப்பிட போயிடுவார். இந்த பொதுமக்கள் மீதி உள்ளதை சமைச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து மற்ற சர்வாங்க தகன பலி போல இல்லை. சர்வாங்க தகன பலியில் ஃபுல்லாகவே எரிச்சிடுவாங்க. So it is a share between God, the priest and the worshipper. தேவன், ஆசாரியன், அப்புறம் யாருங்க? ஊழியம் செய்ய வந்தானா. இதுக்கு நன்மை யாருக்குன்னா காணிக்கை கொடுக்க வந்தவனுக்கு. He is buying his peace. He is buying his forgiveness. சமாதானத்தையும் மன்னிப்பையும் காசு கொடுத்து வாங்கணுமா? நம்ம யாரையோ ஒருத்தர் தெரியாமல் அடிச்சிட்டோம், சாரி சார் அப்படின்ட்டு போயிடுறோம். அப்போ அவர் சொல்கிறார், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் சாரிலாம் கொடுக்க மாட்டேன், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நான் சாரி கேட்கல போங்க அப்படின்ட்டு போயிடும். அவர் நம்மளை மன்னிக்கலைன்னா நம்ம கதை ஓடாதுன்னா சரின்னு 1000 ரூபாய் கொடுப்போமா இல்லையா? அது போல தான் ஹியர் த பீஸ் பிட்வீன் காட் இஸ் பீயிங் பெய்டு. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் இயேசு சிலுவையில் தான் உயிரையே கொடுத்தாருன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் சமாதானம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது. அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? ஆண்டவரோட ஐஎஃப்எஸ்சி கோடும் அக்கௌண்ட் நம்பரும் அக்கௌண்ட் நேமும் சொல்லுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். ஆண்டவர் தான் தரமாட்டாரே, அவருக்கு அப்படி ஒரு அக்கௌண்ட்டே இல்லையே. எதை கொடுப்பீங்க? அவர் எதை வாங்கிக்க போகிறாரு? எதை வாங்கியிருக்காரு? காணிக்கப்பட்டில் காணிக்க போடுறோம், கர்த்தர் வாங்கலையே. பலி செலுத்துகிற கர்த்தர் வாங்கலையே. அப்போ கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நான் என்ன பலி செலுத்த வேண்டும்? இன்னைக்கு தான் சொல்ல போகிறார், எனக்கு உனக்கு சமாதானம் வரணும்னா இதை கொடு. ஆனால் அது கூட நிரந்தரம் அல்ல, தற்காலிகம்தான். நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் நம்மையும் பரலோகத்தையும் விழுந்து கிடக்கிற பூமியையும் படைத்த பரலோகத்தையும் இணைப்பதற்கு ஒரு பலி தேவைப்பட்டது, சமாதான பலி. அந்த பலியும் இயேசு தான் புதிய ஏற்பாடில் ஃபுல்ஃபில் பண்ணார். ஹீ பெய்டு. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்தார்ன்றதெல்லாம் நமக்கு இதை படிக்கலைன்னா புரியாது. நம் பாவங்களுக்காக பலியானார், பரலோகத்தையும் நம்மோடையும் இணைக்கும் அந்த ஆக்கினை அவர் மீது வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவான், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இன்னைக்கு ஒரு ஆடு மேலேயோ ஒரு மாடு மேலேயோ வரப்போகிறது. கடைசியாக முழு மனிதனையும் கர்த்தர் பக்கம் இணைக்கிறது ஆண்டவர் பக்கம் வந்தது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? எப்பெல்லாம் இந்த
இந்த சமாதான பலியை தருவாங்கன்னா, ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்கணும், நான் ஆசையாக வந்திருக்கேன், எனக்கு ஆண்டவர் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்களேன். ஒரு முறை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவதற்கு இதை வந்து டோடா என்று சொல்வார்கள். டோடா ரபா அப்படின்னா தேங்க்யூன்னு அர்த்தம். அந்த டோடா என்ற வார்த்தை ஹீப்ரூ வேணும். அப்புறம் நடர் என்று சொல்வார்கள். ஒரு பொருத்தனை நிறைவேற்ற போகிறேன், என் ஆண்டவர்களை ஒரு பொருத்தனை நிறைவேற்ற போகிறேன். நான் வந்து சொன்ன ஆண்டவர்களை, ஆண்டவரே எனக்கு வேலை கிடச்சிச்சின்னா, கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சமாதான பலி செலுத்துகிறேன். அப்போ ஒரு பொருத்தனை நிறைவேற்றுவதற்காக. ஆமென். பிறகு நெடாவா என்று சொல்வார்கள். அது ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில் ஆஃபரிங்னா நானே முன் வந்து தருகிறேன். இது மூணும் சமாதான பலியில் அடக்கமாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. இந்த காணிக்கையெல்லாம் கர்த்தர் நம்ம கையில் ஏற்றுக்க மாட்டார். திருச்சபையே அது இஸ்ரவேலர்கள் கையில் தான் ஏற்றுப்பார். இஸ்ரவேலர்களை நேராக போய் கொடுக்க முடியாது, அவங்க ஆசாரியன் கையில் கொடுத்து தான் கொடுக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் போல் பரலோக கவர்மெண்ட்டோட அதிகாரிகளாய் ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் வரப்போகிறார்கள். இந்த சாப்டர் நிறைய வசனங்கள் ஒன்றும் இல்லை. இந்த சாப்டரில் மொத்தம் 17 வசனம் தான் இருக்குது. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டை இது ப்ளே பண்ணுகிறது. என்ன என்றால் ஆஃபரிங் ஃபார் பீஸ். சமாதானத்துக்காக என்ன காணிக்கை நான் கொடுக்க போகிறேன். they are going to explain it. அதான் நான் சொன்னேன், அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இதில் 3 பேர் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. ஆண்டவர், ஆசாரியன், அந்த ஆராதனைக்கு வந்தவன், காணிக்கை கொண்டு வந்தவன். பலியிடப்பட போகிறது அந்த மிருகம். அந்த மிருகத்துக்கு அங்கே பேரே இல்லை, அதை பற்றி யாரும் நினைக்க போகிறது இல்லை. இட் டைஸ், இட் ஹேஸ் டு ஷெட் இட்ஸ் பிளட், இட் ஹேஸ் டு ஆஃபர் இட்ஸ் பிளட். அது தன ரத்தத்தை கொடுத்து மனிதர்களை காப்பாற்றுறது. ஸோ இது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக வைப்பாங்களாம். இந்த பலி செலுத்தின பிறகு தான் மனசுக்குள்ளே சொல்லிப்பாங்களாம், நானும் ஆண்டவர் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னும். நானும் ஆண்டவர் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன பேர்? பயபக்தியாக சொல்லுங்கள், ஜீசஸ். அல்லேலூயா. நிரந்தர ஃப்ரெண்ட், நித்திய ஃப்ரெண்ட். ஆமேன். உங்களுடைய ஃப்ரெண்டு. ஆமேன். எனக்கும் அவருக்கும் சமாதானம். சமாதானத்தை உண்டு பண்ணுற ஒரு பசை இருக்க, அந்த பசை பேர் என்ன பேர்? ரத்தம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆடினுடைய ரத்தம், காளையினுடைய ரத்தம். புதிய ஏற்பாடு காலத்தில் யாருடைய ரத்தம்? இயேசுனுடைய ரத்தம். பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போதெல்லாம் பரலோகம் நான் குரல் கொடுத்தா கேட்கும். ஆனால் இந்த ஒட்டாத எண்ணெய் பரலோகத்தோட ஒட்ட வைக்கிற ஒன்று இருக்குது, அது பேர் இயேசுவின் ரத்தம். அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் எப்போதும் இயேசுனுடைய ரத்தத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இட் இஸ் அ மஸ்ட். நம்ம வாயில் இயேசுவின் ரத்தம் இருந்துக்கிட்டு, வெளியில் உள்ள யாருமே ரத்தத்தை உச்சரிக்கவே பயப்படுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் பயப்படவே கூடாது. சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம். சொல்லுங்கள் திரும்பி, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஏன்? ரத்தம் தான் பீஸ் ஆஃபரிங். பரலோகத்துக்கு எனக்கும் சமாதானமே உண்டாகுது அவருடைய ரத்தத்தை சொல்லும்போது. ரைட், நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ளே இன்றைக்கி போயிட போகிறோம். ஹவு டு கிவ். ஐயா, நான் வந்து மாட்டு மந்தை வைத்திருக்கிறேன், அந்த மாடுலேருந்து ஒன்று தரப்போகிறேன், சமாதான பலியை படைக்க வேண்டும் என்ற 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளை ஆனாலும் சரி, பசுவானாலும் சரி. இட் கேன் பி எ மேல், இட் கேன் பி எ ஃபீமேல். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாய் இருந்தாலும். ஆனால் பழுதற்றதாக இருக்க வேண்டும். எதற்கும் நீ என்ன பண்ணு, பிடிச்சிட்டு போ, கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். இப்போ அந்த இமேஜ் போடு, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இமேஜ் போடு. நீங்களும் நானும் படிக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது முதல்ல ஒரு அவுட்டர் கோட் ஞாபகம் வச்சுக்கணும். அவுட்டர் ஸ்பேஸ், காலி லேண்டு ஞாபகம் வச்சுக்கணும். இது காலி லேண்டு. இந்த காலி லேண்டில் பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக ஃபென்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த இமேஜ் பார்த்துட்டீங்களா? அந்த காலி லேண்டில் ஃபுல்லாக ஃபென்ஸ் இருக்கிற இந்த லேண்டுக்குள்ளே, இந்த லேண்டுக்கு நடுவிலே ஒரு கூடாரம் இருக்குது பாருங்கள். ரெட் கலர்லையும் எல்லோ கலர்லையும் போட்டு ஒரு கூடாரம் இருக்குது பாருங்கள். அதுதான் கூடாரம். அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. அதுக்குள்ள ஆசாரியர்கள் மட்டும்தான் போவாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அது 2 போர்ஷனாக இருக்கும், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ இந்த மனுஷன் கொடுக்குற காணிக்க அவன் தலைமையில கை வச்சுட்டு கொடுத்துருவான். இந்த தலைமையில கை வச்சு கொடுத்த பிறகு இந்த காணிக்க, இந்த சமாதான பலி, அந்த கூடாரம், அந்த ரெட் கலர் கோடு போட்டிருக்கு பாருங்க, டோர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெயில், அது போட்டிருக்கு பாருங்க. சரியா? அந்த இடத்துக்கு இந்த ரத்தம் போகணும். இந்த ஆள் போக மாட்டாரு, ஆனால் ரத்தம் அங்கே போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் அங்கே போகணும், இவர் போக மாட்டார், ஆசாரியன் அது வரைக்கும் காட்டுவார். ஆனால் நம்ம நேற்று படித்த சாப்டரில் ஆசாரியன் தனக்காக பலி செலுத்துகிற ரத்தத்தையும்
மொத்த காங்கிரிகேஷனுக்கு பலி செய்கிற ரத்தத்தையும் இந்த கூடாரத்தையும் திறந்து உள்ளே போய் மகா பரிசுத்த சொல்லுங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவில் அதை தெளிப்பார். இப்போ அந்த இடத்துல தான் அந்த அந்த ஸ்க்ரீன் தாண்டி யாரும் போக முடியாது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, உள்ள ஸ்க்ரீன் உங்கள் கண்ணுக்கு தெரியல. அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் உள்ளே தெரியுது, அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் 3 ஆசாரியர்கள் போவாங்க. காலையில் எத்தனை பேர் போவாங்க? லேசாக விரிச்சிட்டு. இது உள்ள இந்த கேம்பஸ்குள்ளே பொது மனுஷனுக்கு அலோடு கிடையாது. அந்த ஃபென்ஸ் பார்த்தீங்களா, ஃபென்ஸுக்குள்ளே பொது மனுஷன் அலோடு கிடையாது. இந்த பொது மனுஷன் இந்த கேட்டுன்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்க, ரெட் கலரில், வெளியில் பெரிய ஸ்டார் போட்டு கேட்டுன்னு ஒன்று போட்டுருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? வெளியே கேட்டு, அங்கே தான் அவர் நிற்பார், மனுஷன் நிற்பார். அந்த உள்ள ஸ்க்ரீனில் காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை எத்தனை பேர் போவாங்க? 3 பேர் போயிட்டு 3 பேருக்கு 3 வேலை இருக்குது. அதுக்கு சீட்டு குலுக்கி போடுவாங்க. அதில் ஒருத்தர் போய் குத்து விளக்கு ஏற்றிட்டு வருவார். என்ன பண்ணுவாருங்க? அதுக்கு உண்டான இமேஜஸை எடுத்து போட்டுருக்கு பார்க்குறோம். குத்து விளக்கு, அப்புறமா குத்து விளக்கு ஏற்றுவார். இன்னொருத்தர் அங்கே 12 அப்பம் இருக்கும், நேற்று நைட்டு வச்சதை எடுத்துகிட்டு இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வைப்பார். சாயந்தரம் போய் திரும்பி மாற்றணும். அப்போ வேறு 3 பேர் போவாங்க. அப்போ முதல் ஆள் குத்து விளக்கு ஏற்றுவார். ஆல்ரெடி எரிஞ்சு நிற்கிறத இல்லாத கருந்திரிகள் எல்லாம் வெட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றாரு. அந்த விளக்கு அணையக்கூடாது பண்ணுவாரா. இன்னொருத்தர் குத்து விளக்கு இந்த சமூக தப்பத்தை மாற்றுவாரா. இந்த 3ஆவது போகிறவர் அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, உள்ள ஸ்க்ரீனு, ரைட்டா, அந்த ஸ்க்ரீன் தாண்டி உள்ளே போய் அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்கிட்ட ஆல்டர் இருக்கும், தூபபீடம் இருக்கும், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ்னுவாங்க. அதில் அப்படியே வாசனை வரும். அங்கே நின்று ப்ரே பண்ணுவாருங்க. இங்கே பாருங்கள், சுதல்லா பக்காதரா பாதல்லா என்ன மொழி பேசுகிறார், ப்ரே பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு கொஞ்சம் ரிஸ்கான ஜாபு. அவர் அந்த லேசாக அந்த மணி, அவர் கால்லெல்லாம் மணி இருக்கும், ஜில் ஜில் ஜில்னு அவர் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பார். அவரு எதனா தப்பு பண்ணிட்டாருன்னா அங்கேயே செத்து போயிடுவார். அவரை கயிறு கட்டி வெளியே விட்டுருப்பாங்க. யாரும் உள்ளே போய் அவரை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அந்த கயிறை வச்சு என்ன பண்ணுவாங்க, இழுத்துருவாங்க. ரொம்ப டேஞ்சரஸான வேலை. யார் தான் போக முடியும் அந்த இடத்துல? ஆசாரியர்களை யார் வயிற்றில் பிறந்தவங்க? ஆரோன் வயிற்றில். அந்த ஒரு இடத்துல ப்ரே பண்ணுறாரு. அந்த ப்ரேயரில் உள்ள ஸ்க்ரீனை தாண்டிட்டு அண்ணாண்ட ஒருத்தர் போவார், அவர் பிரதான ஆசாரியர் தான் போவார். நீங்களும் நானும் அது எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. ஆசாரியர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கேட்டில் இந்த மெயின் கேட் இருக்குது பாருங்கள், மெயின் கேட் பார்த்துட்டீங்களா? இந்த மெயின் கேட் வாசலுக்கு அந்த மனுஷன் வந்துட்டான். மிஸ்டர் பாஸ்டர் போவாஸ்ன்னு வச்சுப்போம், என்ன தான் வச்சுப்போம், ரைட்டா? சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. போவாஸ் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? லேவியாமா? லேவி தானா? சொல்லுங்கப்பா. இப்படி சொல்லிட்டீங்களாப்பா நீங்கள். போவாஸ் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? அவர் தாவீதோட தாத்தா. இப்படி பேசிட்டீங்க. யூதா கோத்திரம். ஐயோ, சரி. என்னவா? சரிப்பா, என்ன தான் நினச்சிங்களாப்பா. நான் பைபிள் எது தானே கேட்டேன். அதுக்காக அதனால் என்ன லேவியன்னு சொல்லிட்டீங்களா, கோத்திரத்தில் சேர்த்திங்களா? வெரி குட். நீங்கள் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும். சரி, பட் பிப்ளிக்கல் வந்தார அவர் அந்த பேரை பார்த்தா இங்கே வச்சுருக்காங்க. அவர் யூதா கோத்திரம். அவர் காணிக்க கொண்டு வந்துறான்னு வைங்க. அவர் எங்கே இருப்பார்னா, அந்த கேட்டு காட்டுங்க, வெளியில் ஒரு கேட் இருக்க, அந்த கேட்டு வாசலில் இருப்பார். அவர் அங்கே தான் இருப்பார். அங்கே நின்று தலைமையில் கை வச்சு ஒரு தட்டுவார். ஆனால் ஆசாரியர்கள் நிற்கணும். காளை ஆனாலும் சரி, பசுவானாலும் சரி, கொண்டு தன் கையை வைத்த ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பதாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனுடைய குமாரனாகிய ஆசாரியர் ரத்தத்தை பலிபீடத்தின் மேலும் சுற்றிலும் தெளிக்க கடவன். வாங்கின்னு எங்கே போயிடுவாங்க? இவர் ஒரு அடி அடிச்சும் போது அந்த மேலே கை வச்சு அவர் அந்த பாவத்தெல்லாம் சொல்லிவிட்டு, அடவரே நான் பண்ண தப்பெல்லாம் இது மேலே வைக்கிறேன், இது ஏற்றுக்குதோ இல்லையோ ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி கொடுத்துட்ட பிறகு அங்கே உள்ள பலிபீடம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, பிரேசன் ஆல்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க அதை. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே கொண்டு போய் கவனிங்க, அதன் ரத்தத்தை பலிபீடத்தில் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். ரத்தம் அப்படியே கொட்டுது. அப்படியே ஏன் கழுத்தை வெட்டுறாங்கன்னா, முக்கியமான ஆர்ட்ரிஸ், தலைக்கு போகிற ரத்த குழாய்கள் போயின்னு இருக்கு. ஆமென். கேரோட்டிட் ஆர்ட்ரிலாம் இந்த சைடு போகுது, இந்த பக்கம் வெர்டிபிரல் ஆர்ட்ரி போகுது. முக்கியமான ரத்தம் ஸ்பீடாக போகும். ஹார்ட்டு பம்ப் பண்ணும்போது ரத்தம் ஃபஸ்ட்டு யாருக்கு தான் போகும்? தலைக்கு தான் போகும். தட்டுனீங்க, முதல் ரத்தம் எதுக்கு நிற்கும்? தலைக்கு தான். காலுக்கெலாம் லேட்டாக தான் போகும், தலைக்கு தான். ஏறக்குறைய 60% ஆஃப் த பிளட்டு தலைக்கு தான் கொடுக்குமா ஹார்ட்டு. தலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற பிளட்டுக்கே ரிச் பிளட்டுன்னு பேர். என்னதுங்க? காலுக்கு போயிட்டு வர பிளட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும்,
தலைக்கு போயிட்டு வர பிளட்டு வந்து ரெட்டாகவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக தலைக்கு போகணும் வரணும், தலைக்கு போகணும் வரணும். தலையில் அதெல்லாம் நின்றுச்சுன்னா ஸ்ட்ரோக்கு. 1 நிமிஷம் தான் டைம் தரும். அது 1 நிமிஷத்தில் எங்கன்னா நிப்பாட்டினீங்க, நீங்கள் மறந்துட வேண்டியதான். நீங்கள் உங்களை மறந்துட வேண்டியதான், உங்களை எல்லாரும் மறந்துட வேண்டியதான். அதனால் அவன் கழுத்தை அறுக்கும் போது எங்கே போகிற ரத்தம் கொட்டும், தலைக்கு போகிறது ஸ்பீடாக இருக்கும். அப்படியே பிடிச்சி தெளி 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 நிறைய தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான் போல அப்படின்றது போல் தெளிக்கிறாங்க. ஆண்டவரோட சமாதானம். அல்லேலூயா. மிருகம் செத்து போச்சு. மிருகம் எல்லா ரத்தமும், அதோட மொத்த ரத்தமும் ஒரு ட்ராப் விட மாட்டாங்க, ரத்தம் சிந்தப்பட. சிலுவையில் இயேசு கூட தன் ரத்தத்தை ஃபுல்லாகவே சிந்தினார். என்றைக்குமே மனுஷனுக்கு ஒரு நினப்பு உண்டு, மனுஷனுக்கு எதனா உதவி மிருகம் பண்ணிட்டா நல்லா இருக்குமே. இல்லை பிளட் பேங்க்கில் போய் பிளட் ஏற்றுறோம். எல்லா மனுஷங்களையும் நீ ரத்தம் கொடு, நீ ரத்தம் கொடு, நீ ரத்தம் கொடுன்றதுக்கு ஒரு ஆடோ மாடோ கொடுத்துச்சுன்னா அள்ளி கம்பெனி ஆரம்பிச்சிடலாமே, அந்த புடி பிளட் பேங்க் ஏற்றிக்கோன்னு. கொடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞானம் சொல்லுகிறது. எதெல்லாம் அனிமல் யூஸ் பண்ணுறோமோ நமக்கு ஒரு பயம் இருக்குது. அனிமலுக்கு வர வியாதி நமக்கு வந்துருச்சுன்னா, இல்லை நாய் லேசாக கடிக்குது, நான் ஊசி போடுறாங்க, ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஏன்? அதுக்கு வர வியாதி நம்மளால் தாங்க முடியாது. வந்தால் எது போல் மாறிடுவோம், அது போல் ஹியூமன்ஸ் நீட் த blood of another human that will be fulfilled only by Jesus Christ. மனுஷனை காப்பாற்றுறதுக்கு ஒரு ரத்தம் யார் தான் தர முடியும்? எஸ். சரி, மனுஷங்களை ரத்தம் வாங்கிக்கலான்னா எல்லா ரத்தத்துலேயும் கொரோனா இருந்துச்சே, எல்லா ரத்தத்துலேயும் டிபி இருந்துருச்சே, வாங்கிக்குவீங்களா? உங்களுக்கு ஒருத்தர் ரத்தம் டொனேட் கேட்குறீங்க, அவர் கொடுக்குறாரு, அவர் ரத்தத்தில் கேன்சர் இருந்தால் வாங்கிக்குவீங்களா? லாஸ்ட்டில் ஸ்டடி பண்ணி பார்த்தா யார் ரத்தமும் ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்புடையதாக இல்லாத போது, அப்பா இந்த பூமியிலேயே சுத்தமான யாருதுனா ரத்தம் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இயேசு. அல்லேலூயா. மேல் பலி பற்றி படிச்சுருக்கிறோம். இந்த மேல் பலினா சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பலி. சமாதானம் என்பது சாதாரண ப்ராசஸில் வசனம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, தேவனுடைய புத்திரன் மட்டுமே அந்த சமாதானத்தை செய்வார் என்பதை வெளிப்படுத்த இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. It should be blameless, without blemish. Hallelujah. It is a sinless substitute. அது தப்பு பண்ணியிருக்க கூடாது. ஏன் மிருகத்தை எடுத்தாங்க? உலகம் ஃபுல்லாக ஒரு கலாச்சாரம் சுற்றி வருது, மனுஷன் தப்பு பண்ணதுக்கு யாராவது உணர்த்தினா காவு கொடுத்துடலான்னு கொடுக்குறாங்க. நடக்காதுங்க. பல கலாச்சாரத்தில் ஆதி முதல்ல இருக்கு. ரைட், ஓகே, இவனை காலி பண்ணிடலாம், இவனோட தலைச்சம்புள்ளியை காலி பண்ணிடலாம், அவனை கொண்டுடலாம், நம்ம தலை உருள் இருக்கு 10 தலை உருளலாம். கிடையாது. உங்க தலையை காப்பாற்றுறதுக்கு 10 தலை உருட்டினீங்கன்னா அந்த 10 தலையோட சாபமும் உங்க தலைமையில வந்து உட்காரும். சமாதானம் நடக்காதுன்னா நடக்கும், சாபம் வரும். மனிதனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படுகிற இடத்துலலாம் சாபம் வருகிறது. ஒரு தப்பும் செய்யாத ஒரு ஆடு ஏன்னா தப்பு பண்ணியிருக்குமா? இந்த ஆடு இருக்குதே, மோசமான ஆடுங்க, எங்கள் வீட்டில் ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு ஏன்னா ஒரு ஆடு இருக்குதா? இந்த காலை இருக்க மோசமானது, செயின் அறுத்துட்டு போயிடுச்சு இருக்கா? லேண்ட் அபகரிச்சிச்சு இல்லை. ஒரு பாவமும் செய்யாத அந்த மிருகம் அங்கே கொண்டு வர போகிறது. இயேசுவும் ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு அங்கே பலியிடப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த அளவுக்கு பாவம் பெருசுன்னா, சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டினார்ல, 22,000 காளை பலி செலுத்தினாராம், 22,000 மாடுகள் பலி செலுத்தினார். எத்தனை? 20. எப்படி இருந்திருக்கும் எருசலேம் நகரம்? அது வெறும் 350 ஏக்கர் தான். 350 ஏக்கரில் 22,000 காளை பலி செலுத்தப்பட்டா எப்படி இருந்திருக்கும் அந்த ரத்த ஸ்மெல்லு? எருசலேம்லேருந்து இறங்கி கிதரோன் ஆற்று வழியாக இறங்கி எருசலேம் வந்து மலை மேலே இருக்குது, வெளியே போயிடும். ஆனால் எப்படி இருந்திருக்கும்? என்ன ஸ்மெல் வந்திருக்கும்? அது மாத்திரம் இல்லை, 12,000 ஆடு வேற வெட்டினாரா. அதனால தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒரு கலாச்சாரம், கடா வெட்டுறது, ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, ரத்தம் சிந்துறதுன்னு. ஆனால் ஜீசஸ் என்னைக்கு பிறந்தாரோ அதுக்கப்புறம் எந்த மிருகத்தினுடைய ரத்தமும் மனிதனுக்கு எந்த சமாதானத்தையும் உண்டு பண்ணாது, பிரச்சனை தான் உண்டு பண்ணுறோம். யாருன்னா எங்கன்னா பண்ணுற இடத்துல போய் நின்ட்டிங்கன்னா மனுஷன் தலை உருண்டுறோம். எந்த மிருகத்தோட ரத்தமும் இனி மனிதனை காப்பாற்ற போகிறதே இல்லை. வாயில் உச்சரித்தா போதும், சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் என்று. எசேக்கியா ராஜா பிறகு சாலமோனுக்கு அப்புறம் கொண்டாடினார். அவர் வந்து 2000 காளைகள் பலி எடுத்திருக்காரு, 17,000 ஆடுகள் பலி செலுத்தியிருக்கிறார். நான் சாலமோன் ராஜா வந்து 22,000 மாடுகள், 1,20,000 ஆடுகள் சாலமோன் ராஜா. ஹல்லேலூயா. சாலமோன் காலத்தில் 40 ஆண்டுகள் யுத்தம் இல்லையா?
ஏன்னா சாலமோனு ராஜாவாக ஆகும்போதே ஆண்டவரோட சமாதானம் பண்ணிட்டாராம். அதனால தான் நமக்குள்ளே எப்போதும் இந்த மனுஷன் அந்த மனுஷன் ஏ கூட பி கூட சி கூட ஜட்டு கூட சமாதானம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல முழங்கால் படிட்டு கர்த்தரோட சமாதானமாக இருப்பது நல்லது. நீங்கள் உட்காந்து இருக்கும்போது உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு யாரும் கவலையாக உட்காராதீங்க. நீங்கள் தேடுகிற நிம்மதி அது இயேசுவோடு தேவனோடு உள்ள சமாதானத்திலிருந்து தான் வருகிறது. ஹல்லேலூயா. சமாதானம் வேண்டும் என்று வருகிறவன் ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு வர வேண்டும். அந்த மிருகத்தின் தலையின் மீது கை வைக்க வேண்டும். ஆமென். நாங்கள் நம்ம இருக்கிறோம், நம்ம கைக்கு யாருன்னா ஷேக்கன் கொடுப்பாங்க, ஷேக்கன் அப்படின்வாங்க. நம்மளை சில சேர்த்து கூட அணைப்பாங்க. நம்ம தலை மேலே யாருன்னா கை வைப்பாங்களா? ஆமென். தலை மேலே கை வச்சா நம்மளை அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம எல்லாருக்கையும் போய் என்னத்தை நீட்ட மாட்டோம், தலையை நீட்ட மாட்டோம். நீங்கள் தலையை கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்ததா அர்த்தம். அதனால தான் தலை மேலே கை வைக்க விடவே கூடாது. சில நேரத்தில் சிலர் நமக்கு பார்ப்போம், ரோட்லலாம் பார்ப்போம்ல, காசு கூட அது இதுன்னுவாங்க, டக்குன்னு தலை மேலே கை வைப்பாங்க. யூ ஷுட் நாட் அலோவ் இட். நம்ம தலை மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. நீங்கள் சொல்லணும், நான் தான் உன் தலை மேலே கை வைக்கணும், நீ என் தலை மேலே வைக்காத. முன்னாடியே சொல்லணும், தலை மேலே கை வைக்காத, இந்த காசு பிடி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ நல்லா இரு, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார் என்று. ஆமென். இந்த பலியை எடுத்துகிட்டு வந்து தலை மேலே வைக்கிறான், அது மேலே வைக்கிறான், சத்துருச்சு, ரத்தத்தை எடுத்துட்டாங்க, தூக்கிட்டு போய் எது மேலே போட்டாங்க, பலி எடுத்து. ரத்தம் ஆனால் வாசலில் கொட்டணும், வாசலில் சிந்தணும், கிண்ணத்தில் பிடிச்சிக்கிட்டாரு, அந்த மிருகம் செத்து போச்சு. மிருகத்தை தூக்கிட்டு போய் எங்கே வைக்க போகிறாங்க, அந்த இமேஜ் போடுங்க, உள்ள பலிபீடத்தில் கலத்திட்டாங்க, ரத்தத்தை பலிபீடத்தை சுற்றி ஊற்றிட்டாங்க. ஆமென். பண்ணிட்ட பிறகு அந்த பாடியை பிக்கிறாங்க. த பாடி இஸ் பீங் டிசெக்டட், த பாடி இஸ் பீங் கட். அதை கட் பண்ணி எதை எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம படிக்கலாம், நாம் அதெல்லாம் படித்ததில்லை, இப்போ படிக்கலாம். பின்பு சமாதான பலியிலே, இப்போ அந்த மிருகத்துக்கு பேர் பலி, நான் பலி, சமாதான பலி. குடல்களை மூடிய கொழுப்பையும், குடல் எடுக்கிறாங்க, கூட என்ன இருக்குது, கொழுப்பு இருக்கு, குடல்களில் உள்ள கொழுப்பு முழுது. இந்த வேர்டு மட்டும் மறந்துடு, குடல் கொழுப்பு. ஆமென். த இன்வர்ட்ஸ் அந்த ஃபேட், உள்ள இருக்கிறதும் அதில் விடக்கூடிய கொழுப்பும். த இன்வர்ட்ஸ் அந்த ஃபேட். அந்தடியா அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். ஆமாம். இந்த அந்தடியானா உள்ளுறுப்புகள் என்று அர்த்தம். இங்கிலீஷ் வசனம் வந்து ஃபேட் அந்த இன்வர்ட்ஸ்னு போட்டுச்சு. தமிழ் வசனம் நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுது, குடல்கள். குடலில் ரெண்டு இருக்குது, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். லார்ஜ் இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டின். இரண்டு குண்டி காய்களையும், அது மேல் அது மேல் அது மேல் அது 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 ஒரு காளையாக இருந்தது என்றால், பிறகு அவையில் மேல் உள்ள சிறு குடத்தில் இருக்கிற கொழுப்பை அப்போ ரெண்டுத்தையும் எடுத்துறாங்க. கல்லீரலையும் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த வேண்டும். கல்லீரல்ன்றது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். லங்ஸு, மண்ணீரல்னா லிவர், மொத்த இன்வார்டும் எடுத்துட்டார். இனி அந்த அனிமல் வாழாது. ஆமாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, பாடியை பிரித்து ஒரு ஆர்கனும் ஸ்டடி பண்ணுவாங்க, திரும்பி ரீஃபியூச்சர் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த நான் யோசிப்பேன், ஒருவேளை அந்த ஆள் குற்றுயிராக இருந்தாருன்னா கூட இப்போ என்ன ஆகிடுவார், எல்லாம் போயிடும். ஏன்னா என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆர்கன். அது இது என்ன குறிக்குது என்றால், இந்த அனிமல் ஹேஸ் டு டை கம்ப்ளீட்லி. ஜீசஸ் கூட சிலுவையில் லாஸ்ட் டெஸ்ட் என்ன தெரியுங்களா, டெஸ்ட் ஆஃப் ஃபயர். உயிராக இருக்காரான அவருடைய ஈட்டி வச்சு விழாவிலே ஒரு குத்து குத்துனோம், உள்ளுறுப்புகள் பக்கம் ஏறிச்சு, விழாவில் போயிடுச்சு. அவருடைய அந்த அம்பு உள்ள ஜீசஸோட ஆர்கன்ஸை பங்க்சர் பண்ணிடுச்சு. ஒருவேளை ஜீசஸ் உயிராக இருந்தார்னா கூட பங்க்சர், லங் பங்க்சர் ஆயிடுச்சு. லங்குலாம் பங்க்சர் ஆயிடுச்சுன்னா மூச்சு விடவும் முடியாது, விடாமல் இருக்கவும் முடியாது. ரொம்ப மோசமானது. அதனால தான் ரிப் இன்ஜுரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். விழா எதுனா உடஞ்சிச்சா பாருங்க, விழா உடையிறது பெருசு இல்லை, விழா உடஞ்சி எதை குத்திருச்சுன்னா, லங்ஸை குத்திருச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு மாற்றணும். சில இடத்துல அந்த இடத்துல ஆக்சிஜனேஷனே நடக்கக்கூடாது, சில பஞ்சரில் நடக்கணும். ரொம்ப கஷ்டம் டாக்டர்கள் புரிந்து கொள்வது. இப்போ மொத்த உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து கவனிங்க. ஆரோனின் குமாரர் என்ன பண்ணிட்டாங்க, பலிபீடத்துள்ள அக்கிலின் மேல் கட்டைகள் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகனபடி மீதி போட்டு தகனிக்க கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. See, God is not eating, God is smelling. தேவன் சாப்பிடல, முகர்கிறார். Hallelujah. It is a sweet savor unto the Lord. ஆண்டவர் என்ன பண்றாரு, முகர்றார், அவ்வளவுதான், முகர்கிறார்.
என்ன இது முகர்றார், என்ன பிரேயர் ஆரோன் பண்ண போறாருன்னு தெரியல. ஆண்டவரே, இந்த போவாஸ் வந்தாரப்பா, பலி எடுத்ததற்கார், சமாதானம் உங்களோட சமாதானம் பண்ண வந்திருக்காரு, முகருங்கன்னு சொல்வாரா, என்ன பிரேயர் பண்ணுவார் நமக்கு தெரியல. அதை மோசஸ் ரெக்கார்ட் பண்ணல. ஆனா ஆண்டவர் முகருகிறார். வெளியே இருக்கிற மனுஷனை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்ல போறார். ஹலோ, எப்படிப்பா இருக்க? ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப பெரியவங்க வீட்டுக்கு. அந்த பெரியவங்க நம்மளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாலே ஒரு சந்தோஷம். ஓகேடா, நம்மளை பார்த்து சிரிச்சிட்டார், வா உள்ளே வந்து உட்காருன்ட்டார், நீங்கள் வெரி ஹாப்பி. கர்த்தரோடு கூட சமாதானம். இந்த சமாதான பலி என்பது பரலோக தந்தையோடு சமாதானம். ஒவ்வொரு யூதனுக்கும் தெரியும், நான் இதை செலுத்திட்டேன், இப்போ எனக்கு ஆண்டருக்கும் சமாதானம். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண போவேன், என் பிஸ்னஸ் சொல்லுங்க நல்லா இருக்கும். பை த பை, யூதர்களுடைய பிஸ்னஸ்னா தெரியுங்களா, செய்யும் தொழிலே தெய்வம் என்ற கான்செப்டில் செய்யும் தொழிலில் தெய்வம். ஹல்லேலூயா. செய்யும் தொழிலில் தெய்வம், அவ்வளோதான். ஸ்வீட் சேவர் பண்ணிட்டாரா? என்ன பண்ண போகிறாரு? கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலேருந்து வராரு. ஆடும் அதே மாதிரி தான் சந்நிதியில் கொண்டு வந்து, அதே போல் ஆசரிப்பு கூடார வாசலில் வச்சு கொல்றான். அந்த ரத்தத்தை அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, கொண்டு போய் அதே போல் பண்ணுகிறார்கள். அதனுடைய கொழுப்பு, நடுவில் எடுத்த முழு வாலையும், குடல்கள் முடிய கொழுப்பை மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும், 2 குண்டிக்காய்களையும் எல்லாற்றையும் ஜவ்வையும் தகன பலி செலுத்த கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம். It is the food of the offering made by fire unto the Lord. எரிஞ்சிருச்சு, ஆனால் இது யாருக்கு ஆகாரமா? ஆண்டவருக்கு. இந்த வேர்டு மட்டும் இப்போ நோட் பண்ண போகிறோம். சமாதான பலியை ஆண்டவர் முகர்ற மட்டும் இல்லை, அது அவருக்கு ஆகாரமாக போதான். ஆமென், ஹல்லேலூயா. இதை படிக்கும் போதெல்லாம் நான் நிறைய புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது, பெருசாக படித்தது மட்டும் தான் புரியுது. அன்றைக்கி ஆரோனும் அவங்க குமாரோரும் இதை செய்கிறாங்க. முதல் முறை எகிப்திலேருந்து வெளியில் வராங்க. இது கர்த்தருக்கு ஆகாரம். எரிக்கிறது கர்த்தருக்கு ஆகாரம். எரிச்சு விட்றாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஆமென். வெள்ளாடா இருந்தாலும் அது கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமையில் கை வைத்து அதே கொல்ல கடவன். ஆமென். சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். குடல்கள் மூடிய கொழுப்பையும் அதே ப்ராசஸ் தான். ஆசாரியர்களை தகனிக்க கடவர்கள். அது சுகந்த வாசனையான தகன ஆகாரம். கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. ஆமென். ஃபேட் பிலாங்ஸ் டு த லார்ட். இன்டர்னல் ஆர்கன்ஸ் பிலாங் டு த லார்ட். ஃபேட் ஆண்டவருக்கு சொந்தம், முழு உள்ளுறுப்புகளும் ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. திஸ் இஸ் காட்ஸ் போர்ஷன். ஃபேட், கிட்னி, லிவர் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் யாருக்கு சொந்தமா? காட்ஸ் போர்ஷன். உள்ளுறுப்புகள், கண்ணுக்கு தெரியாதவைகள் கர்த்தருக்கு சொந்தம். ஆரோனுடைய குமாரருக்கு இந்த மிருகத்தில் என்ன போர்ஷன்னா, அதனுடைய மார்கண்டோன்னு சொல்கிறாங்களே அந்த போர்ஷனும், முன்னம் தொடை. என்னதுங்க? ஆடுக்கு எத்தனை கால்? 2 4? நானே யோசிச்சு பார்க்குறேன். மாடுக்கு 4. அப்போ ரைட் சைடு தை, ரைட்டில் ஃப்ரண்ட்டில் உள்ள ரைட் சைடு போர்ஷன் ஆசாரியன் கையில் காணிக்க கொடுத்துடணும். மீதி 3 இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மார்கண்டம், செஸ்ட்டு, பிரஸ்ட் பீஸ். நம்ம கேஎஃப்சியில் சிக்கன் வாங்கும்போது என்ன கேட்குறோம்? பிரஸ்ட் பீஸ் கொடு. ஏன்? அதில் நிறைய இருக்கும். சிலர் சும்மா லெக் பீஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே வேலை தான் அந்த பிரஸ்ட் பீஸ். யாருக்கு சொந்தமாக? அது ஆசாரியன். ஆண்டவருக்கு என்னென்ன போச்சு? அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸு, கொழுப்பு, ஆடுனா வால் எல்லாம் தகனிச்சாங்க. அது ஆண்டவருக்கு ஆகாரம். 2வது, ஆசாரியன் அவங்க பிள்ளைங்களுக்கு இதை கட் பண்ணி பிரஸ்ட் பீஸும் ரைட் தையும் ஆரோனும் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. த ரெஸ்ட், இதுக்கு வந்து ஃபெஸ்டிவல் மீல்னு பேரா. மீதியை இவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. இவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில் ஒரு கூடாரம் போட்டிருப்பான். வெளியில் தள்ளி எங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபேமிலியாக எடுத்துகிட்டு போய் அங்கே குக் பண்ணி சாப்பிடுவாங்க. சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. சொல்லுவாங்க, எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இப்போ சமாதானமாச்சு. ஹல்லேலூயா. இது விட்டுட்டு நம்ம ஜீசஸ் பற்றி நினைப்போம். ஜீசஸ் எப்படி என்ன பாடுபட்டார்னு நமக்கு தெரியல, படிக்கிறோம். பாளையத்துக்குள்ளேயும் பாடுபட்டார், பாளையத்துக்கு வெளியேவும் பாடுபட்டார். மரிச்சார், ஜீசஸ் அடக்கம் பண்ணப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஹோலி கம்யூனியன் அப்போவும் நம்ம ஃபேமிலியாக எடுக்கிறப்ப அந்த சமாதானம் நம்ம குடும்பத்துக்கு வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் இன்வால்வ் ஆகியிருந்தார், ப்ரீஸ்ட் இன்வால்வ் ஆகியிருந்தார், பப்ளிக் நான் இன்வால்வ் ஆகிருக்கிறேன். தேவன் வராரு, இயேசு வராரு, சமாதானம் எனக்கு கிடைக்கிறது. சமாதான பலி அவசியம்.
we need to have peace with God. சேவா ஷலாமிம். இந்த சேவா ஷலாமிம் என்கிற இது வந்து sacrifice of well-being அடிக்கடி செய்வாங்களா யூதர்கள். இதை வந்து ஒரு பிஸ்னஸ் கிளிக் ஆயிடுச்சு, நேராக இதை பண்ணுறாங்க. எனக்கு ஆண்டருக்கும் சமாதானம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, சமாதானம். ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க, சமாதானம். பை த வே, யூதர்கள் மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலர்கள் நிறைய பேர் ஆண்டவர் கையில் பொருத்தனை செலுத்திப்பாங்க. பொருத்தனை, ஆண்டவரே நான் முடி வளர்க்குறேன், ஆண்டவரே நான் திராட்சை பழம் சாப்பிட மாட்டேன், நான் செத்தவங்க கிட்ட தொட மாட்டேன் அப்படின்ட்டு, ஆண்டவரே நான் விரதம் இருக்கிறேன் விரதம் இருக்கிறேன்னு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. ஏன்னா ஊழியர்னா லேவியர்கள் மட்டும்தான். இப்போ யூதன் என்ன பண்ணுவான்? நான் விரதம் இருக்கிறேன். புரியுதுங்களா? வேற என்ன நிறைய கோத்திரம், இசக்கார் கோத்திரத்தில் இருக்கிறவனா நான் விரதம் இருக்கிறேன். அப்படி வந்து நின்று கர்த்தரோட விரதம் இருந்து கர்த்தரோட மேல் பலி இந்த பீஸ் ஆஃபரிங் பண்ணி ஆண்டவரை அருமையாக வர்ஷிப் பண்ணுவாங்களாம். வர்ஷிப் இஸ் தேர் ஈவன் இன் ஃபுட். முதல் முறை சாப்பிடும்போது கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஏன் நம்ம டேபிளில் சாப்பாடு வரும்போது சாப்பாடு எடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். சாப்பாடு எடுத்து என்ன பண்ணுறோம்? ஜீசஸ் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரே பண்ணலாம். சாப்பாடு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு போர்ஷன், மொத்த பெரிய பாத்திரத்தை தூக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம பிளேட்டையாவது தூக்கி சொல்லாமா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் பற்றி ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். அவர் எந்த டேபிளில் யார் கூட சாப்பிட போனாலும் அந்த பிளேட்டை எடுத்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவார். அவர் வாழ்ந்த காலத்தில் கப்பலில் தான் ட்ராவல் பண்ணுவாராம். யூகேலேருந்து ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னா இந்த பக்கம் சுற்றிட்டு போகணும். நம்ம பக்கம் இந்தியா பக்கம் கல்கட்டாலாம் வந்து போயிருக்காரு. 6 மாதம் 8 மாதம்லாம் போகும்போது அந்த மொத்த கப்பலில் இருக்கிறவங்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சாப்பிடும்போதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டார். ஒரு முறை அவர் பண்ண ப்ரேயர் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ப்ரேயர், நிறைய பேர் அதை பார்த்த ப்ரேயர். அவர் ஒரு முறை சாப்பிட போகும்போது ஜனங்களாம் உட்காந்துருக்காங்க. அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் போர்க் சர்வ் பண்ணப்படுது, பன்றி இறைச்சி. அந்த பன்றியை எடுத்து பிளேட்டில் வச்சு அந்த கறியை எடுத்து வச்சு அவர் நான் நினச்சாருன்னு தெரில, ஸ்மெல்லு ஒரு மாதிரி வந்துச்சாருன்னு தெரில. லார்ட் பிளஸ் திஸ் ஸ்டிங்கிங் பிக் அப்படின்னா, ஆண்டவரே இந்த நாத்தடிக்கிற பன்றி கறி ஆசீர்வதித்து தரோம் அப்படின்னு கூட ப்ரேயர் பண்ணார். ஆமென். சாப்பிடும்போது கூட நமக்கு ஆண்டவருக்கும் சமாதானம் வரும். ஆண்டவரே இது என்ன சாப்பாடு, எங்கே வாங்கினது, எங்கே வெட்டின கறி, என்ன குழம்புன்னு நமக்கு தெரில. ஆமென். எதனா வழி பண்ணி யார் என்னென்ன பண்ணி இந்த அனிமலை கொண்டாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த ஆகாரத்தினால உம்மோடு நான் சமாதானம் அடைகிறேன். அல்லேலூயா. சாப்பிடும்போது கூட சமாதானம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. we need forgiveness, we need to buy it. இன்னைக்கு ஆண்டவர் ஃப்ரீ ஆகிட்டாரு, ஆனாலும் வாங்கணும். எப்படி வாங்குகிறோம்? கேட்டு வாங்க வேண்டும். ஃப்ரீ தான், ஆனால் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீ தான், காசு எதுவும் இல்லை. ஆனால் என்ன பண்ணோம்? அப்ளை பண்ணலன்னா கிடைக்க. ஃப்ரீ தான், அப்ளை பண்ணணும். ஹவு டு அப்ளை? பை ப்ரேயர். வாங்க நம்ம ஏஞ்சி ஆண்டவர்களை ப்ரே பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சமாதான பலி. ஆமாம், நமக்கு ஃப்ரீயாக ஜீசஸ் இயேசு ரத்தத்தை கொடுத்து விட்டார். நம்ம தான் இன்றைக்கி வர்ஷிப்பர். நம்ம தான் ஆண்டவர் கையில் வந்து ஆண்டவரே எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நமக்காக இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஃப்ரீ, இட்ஸ் ஃப்ரீ. லெட்ஸ் சரண்டர் அவர் செல்ஃப்ஸ் டு காட். இட்ஸ் ஃப்ரீ. வாங்க நம்ம ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் உமக்கும் சமாதானத்தை நீர் உண்டு பண்ணி தந்தபடியால் நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால சமாதானம், இயேசுவின் ரத்தத்தினால சமாதானம், இயேசுவின் நாமத்தினால சமாதானம், இயேசுவின் ரத்தத்தினால சமாதானம் கிடைத்தது. ஆமென். இயேசுவினாலே நாம் பாவத்துக்கு மரித்து நீதிமானாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் அனைத்து சமாதானத்தையும் பெற்றிருக்கிறோம். நம் பாவம் அனைத்தும் அவர் சுமந்து விட்டார். நாம் இனி பாவத்தை சுமக்க தேவையில்லை. ஆமென். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். இயேசுவே இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் இயேசுவே இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதி
ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சொல்லாம இயேசுவே, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் இந்த நாளிலும் கூட லேவியராகமம் 3வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே ஆண்டவரே. சமாதான பலியை ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படி செலுத்த வேண்டும், அது உமக்கு சுகந்த வாசனையா எப்படி அதை ஏறெடுத்து படைக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் இந்த நாளில் ஆண்டவரே சமாதான பலியை படைக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் கிருபையாய் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். லேவியராகமம் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 3. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றதாய் இருப்பதை கர்த்தருடைய சன்னதியில் செலுத்த கடவான். 3. பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடலில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களில் இருந்து இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜெவையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாய் செலுத்த கடவன். இந்த நாள்ல நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷன் ஒரு சமாதான பலியை படைக்கும் போது அது கர்த்தருக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கை திடப்படுத்துகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமாதான பலி என்பது தானாய் முன் வந்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற ஒரு பலியாய் கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பலியில இருக்கிற அந்த முழுவதுமான அந்த குடல்கள் கொழுப்புகளை எல்லாவற்றையும் செலுத்தும் போது கர்த்தருக்கு அது சுகந்த வாசனையாய் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நாளிலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையை சற்று நம்ம திரும்பி பார்க்கலாமா? நம்ம இதே இடத்துல நம்ம எத்தனை தடவை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம அநேக காரியத்திற்காக நம்ம ஜெபித்தது உண்டு. ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை புறங்கே தள்ளாமல் அவர் நமக்கு பதில் அளித்திருக்கிறாரே. எத்தனையோ நம்ம விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்து அதை நிறைவாக்கி இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய கரத்துல கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கு நாமும் கூட நம்ம முன் வந்து நம்ம கர்த்தருக்கு ஒரு சுகந்த பலிகளை, அதாவது நம்ம நன்றி செலுத்தலாமா? நம்ம நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தருக்கு நம்ம அவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அது அவருடைய சமூகத்துல சமாதான பலியாய், அது சுகந்த வாசனையாய் படைக்கப்படுகிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றிற்காக நம்ம மனதார அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எத்தனையோ வேலைகளை கர்த்தர் கிருபையாய் வந்து நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து இன்றைக்கு நமக்கு பதில் அளித்து இந்த நாள்ல நம்மை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறாரே, குடும்பமாய் நிறுத்தி இருக்கிறாரே, நம்ம சபையில ஒரு அங்கமாய் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறாரே. அந்த நிறைவோடு நம்ம தானாய் முன் வந்து நம்ம கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் படைக்கிற அப்பா இந்த சமாதான பலியை ஏற்றுக்கொள்வீராக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சன்னதிக்கு முன்பாக வந்து
நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓரியாந்திர பல ஷபர பலரியாந்திர பாக்கரபா ஓரியாந்திர பல ஷாதரி பல கரபரியாந்திர பாக்கரபா ஓரியாந்திர பரி பல ஷவரி பல பாக்கரபரியாந்திர பரி பல ஷேரியாந்திர பாக்கரபா ஓரி பல ஷவரி பலரியாந்திர பாக்கரபரியாந்திர பரி பல இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஷபரி பலா கரபரி ஆந்திர பாக்கரபா ஓரி ஆந்திர பலபா ஷபரி பலபா கரபா ஓரி காபலா ஷாதாரினா மாக்கரபா. ஆம் தகப்பனே, நாங்கள் எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம் சுவாமி. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அவைகள் எண்ணி முடியவே முடியாத ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்முடைய சன்னதிக்கு முன்பாக நாங்கள் நன்றி நிறைந்தவர்களாய் அப்பா எங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். எத்தனை தீமைகள் எங்க வாழ்க்கையில வந்தாலும் அவைகளை நன்மையாய் மாற்றினீரே. எல்லா சத்துருக்களை முறியடித்து அப்பா இதோ எங்க சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்பா எங்களை நீர் ஆசீர்வதித்து அப்பா நீங்க மகிழ்விக்கிற கிருபைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா இதோ ஆண்டவரே, நாங்கள் இந்த நாள் முதல் அப்பா ஒரு புதிய உடன்படிக்கை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. இனி எங்க வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம இரண்டு பேராக நாம் நின்று கொள்ளலாம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம இப்பொழுது ஒருவரோடு ஒருவர் நம்ம பகிர்ந்து தேவனுக்கு நம்ம நன்றிகளை செலுத்த போகிறோம். கர்த்தர் அநேக நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. இந்த நாள்ல நம்மளுடைய சகோதரர்களோடும் சகோதர சகோதரிகளோடு நின்று கொண்டு நம்ம அந்த நன்மைகளை நம்ம பகிரும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் நீங்க செய்திருக்கிறீங்கப்பா. ஒரு நாளும் எங்களை வெட்கப்படவில்லையே அப்பா. கடந்த 6 மாதங்கள் முழுவதுமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே. நாங்க ஒருவர் கிட்ட கூட ஆண்டவரே நாங்கள் கையேந்த கூடாதபடிக்கு எங்களை நிறைவாய் நடத்தினீரே அப்பா. எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே வெட்கப்படவில்லையே. எங்க சபையை நீர் பாதுகாத்தீரே அப்பா. எங்களை அடுத்த அளவுக்கு எங்களை கொண்டு சென்றிருக்கிறீரே அப்பா. எங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறீரே அப்பா. எங்க குடும்பத்துல அப்பா எந்த குறைவின்றி ஒவ்வொரு நாளும் நிறைவாய் நடத்த அப்பா நீர் நல்லவராகவே இருக்கிறீரே. வியாதியின் நேரத்துல நீர் மருத்துவராய் இருந்து எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் அப்பா. உமக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்க வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் என்று இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.